வணக்கம் மக்களே, பாருங்க மக்களே, ஒரு 5000 பட்ஜெட், அதாச்சும் ஒரு 4800 5000 இந்த பட்ஜெட்டுக்குள்ள ஒரு அழகான ஒரு சோலார் செட்டப்பை நம்ம ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கோம். எந்த ஒரு இபி சப்ளையும் தேவையில்ல. கரண்ட் இல்லாத பகுதிகளுக்கு இந்த ஒரு சின்ன செட்டப்பை நீங்க போட்டாலே அதிகப்படியான உங்களுக்கு மின்சாரத்தை நீங்க எடுக்கலாம். 2 லைட் பிரைட்னஸ் வந்து அள்ளும். அதாச்சும் இப்போ பகல் டயத்திலே இப்படி இருக்கு. அதாச்சும் உங்களுக்கு இருட்டுக்குள்ள இந்த ஏரியாக்குள்ள கவர் ஆகும் இந்த 2 லைட்டு. பாருங்க இது எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு வீடியோல சொல்லிடுறேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி நீங்களே ரெடி பண்ணி இந்த பொருள் எங்கெங்க கிடைக்கும் அப்படின்ட்டு நீங்களே ரெடி பண்ணி செய்யற மாதிரி தான் இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பார்த்தா உங்களுக்கு புரியும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு மினி பட்ஜெட்டில் ஒரு சோலார் செட்டப் வந்து ரெடி பண்ணுறது எப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், 2 லைட்டு கொடுத்துருக்கோம். ஒரு சுவிட்ச் போர்டு வச்சு பாருங்கள், சுவிட்ச் போர்டு வச்சு அழகாக ரெடி பண்ணியிருக்கோம். இவ்வளோ பெரிய போர்டு தேவைன்னு அவசியம் கிடையாது. நான் எங்கிட்ட இருக்க பொருள் வச்சு நான் ரெடி பண்ணியிருக்கேன். எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும், என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு விலாவரியே சொல்கிறேன். பேனல் பார்த்தீங்கன்னா 50 வாட்ஸ் வந்து பேனல். நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கனெக்ஷன் வந்து புரியாமல் போகலாம். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும். பாருங்கள், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 50 வாட்ஸ் பேனல், அதாச்சும் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து 50 வாட்ஸ் வந்து லூம் சோலார் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்க, லூம் சோலார்ல இது வந்து மோனோ கிறிஸ்டல். இந்த மோனோ கிறிஸ்டல் என்ன செய்யும் அப்படின்னா, உங்களுக்கு சோலாரை பொறுத்தளவு 2 பேனல் இருக்கு. அதாச்சும் பாலி கிறிஸ்டல்னு ஒன்று இருக்கு, மோனோ கிறிஸ்டல்னு ஒன்று இருக்கு. அதாச்சும் பாலி கிறிஸ்டல் வந்து கொஞ்சம் ப்ளூ கலர்ல இருக்கும், மோனோ கிறிஸ்டல் கொஞ்சம் கருப்பு கலர்ல இருக்கும். அந்த இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பிளேட் வந்து கருப்பு கலர்ல இருக்கும். அதாச்சும் பாலி கிறிஸ்டலுக்கும் மோனோ கிறிஸ்டலுக்கு என்ன வித்தியாசம்னா, பாலி கிறிஸ்டலோட மோனோ கிறிஸ்டல் அதிகமாக எனர்ஜியை ஜென்ரேட் பண்ணும். அதாச்சும் குறைஞ்ச அளவு ஒரு சூரிய ஒளி கிடைக்கக்கூடிய இடத்துலயே அதிகமான ஒரு சப்ளை வந்து பவர் சப்ளை நமக்கு உருவாக்கி தரும். அதான் நமக்கு வந்து மோனோ கிறிஸ்டல் யூஸ் பண்றோம். மோனோ கிறிஸ்டலை பொறுத்தளவு உங்களுக்கு வந்து பட்ஜெட் கொஞ்சம் ஒரு 500 பட்ஜெட் வந்து பாலியை விட இது வந்து மோனோ கிறிஸ்டல் வந்து கொஞ்சம் பேனல் வந்து கொஞ்சம் கூட இருக்கும். ஆனால் ஒர்த் நல்லா இருக்கும். உங்களுக்கு நல்லா 10-15 வருஷம் உங்களுக்கு வந்து பவர் சப்ளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பாருங்க, இப்போ நம்ம 2 லைட் பாருங்க, டிசி லைட் 2 லைட் யூஸ் பண்ணியிருக்கோம். 2 உங்களுக்கு வந்து நான் எரிய விட்டு காமிக்கும் பாருங்க. 2 லைட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த 2 லைட்டுமே நல்ல பிரகாசம் அறியும் இருட்டுக்குள்ள. இது வந்து யாருக்கு மெயினா தேவைப்படும் அப்படின்னா, கடைகள், அதாச்சும் தள்ளுவண்டி கடைகளோ, கரண்ட் இல்லாத ஒரு பகுதிகளிலோ, அந்த மாதிரி பகுதிகளில் இந்த மாதிரி சோலார் செட்டப் ரொம்ப மெயினா தேவைப்படும். பாருங்க, இப்போ பாத்தீங்க அப்படின்னா எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்களே சொந்தமா கொடுக்கலாம். அந்த நோக்கத்துக்காண்டி இந்த வீடியோ நம்ம எடுத்துருக்கோம். இந்த பேனல், இந்த பொருட்கள், இந்த செட்டப் இருந்துச்சு அப்படின்னா நீங்களே சொந்தமாவே ரெடி பண்ணலாம். அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் போடுறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேனல் பாத்தீங்கன்னா 50 வாட்ஸ் நான் சொன்ன மாதிரி மோனோ கிறிஸ்டல் லூம் சோலார். இப்போ இதுல திருப்பி பாத்தீங்க அப்படின்னா பாருங்க, திருப்பி பாத்தீங்கன்னா பிளஸ் மைனஸ் அப்படின்ற 2 போர்ட் இருக்கும். பேனல்ல இருந்து அவுட்புட் வரும் பிளஸ் மைனஸ். ஸோ பிளஸ் மைனஸ் 2 லைனை வந்து கனெக்ட் பண்ணிட்டு நம்ம 2 லைன் ஒயர் எடுக்கணும். பாருங்க, அப்படி எடுத்த லைன் தான் இந்த 2 ஒயரும். இந்த 2 ஒயரும் அப்படி எடுத்த லைன்கள் தான். இந்த 2 லைன்ல நான் வந்து பிளஸ் மைனஸ்க்கு வந்து நான் உங்களுக்கு வந்து இண்டிகேட் பண்ணி வச்சிருக்கேன். மைனஸ்க்கு வந்து கருப்பு டேப் போட்டு இண்டிகேட் பண்ணியிருக்கேன். பிளஸ் வந்து நான் அப்படியே விட்டுருக்கேன். இந்த 2 லைன் தேவைப்படும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பேட்டரி வந்து யூஎஸ்பி பேட்டரி வந்து போறோம். நான் வந்து லித்தியம் பேட்டரி நான் இருந்ததை வச்சு நான் செய்யறேன். யூஎஸ்பி பேட்டரி நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல காமிக்கிறேன். அந்த மாதிரி பேட்டரி போறோம். அதாச்சும் 12 வோல்ட்ல 7.5 12 ஆம்ஸோ எதனாலும் வாங்கிக்கலாம். யூஎஸ்பி பேட்டரி போறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 டிசி லைட்டு. இந்த 2 டிசி லைட்டு, அதாச்சும் இது வந்து 9 வாட்ஸ் பல்பு. 9 வாட்ஸ்ல 2 டிசி லைட். அடுத்து ஒரு சுவிட்ச் போர்டு. இது வந்து பெரிய சுவிட்ச் போர்டை நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து 2 மாடல் போடுறோம். 2 லைட்டுக்கு 2 மாடல் போடுறோம். 2 சுவிட்ச் மாட்டுற மாதிரி போர்டு போறோம். இவ்வளவுதான் பொருட்கள். இதுல வந்து லைனை வந்து ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா, சோலார் சார்ஜ் கண்ட்ரோல் மெயினே நான் இதுதான். சோலார் சார்ஜ் கண்ட்ரோல் இதுதான் மெயின். பாருங்க, சோலார் சார்ஜ் கண்ட்ரோல். இந்த சோலார் சார்ஜ் கண்ட்ரோல்ல தான் நமக்கு வந்து மெயின் வேலையை பார்க்கக்கூடியது. இப்போ நான் உங்களுக்கு வந்து க்ளோஸாக உங்களுக்கு வீடியோவை சர்க்கியூட் தான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து சோலார் சார்ஜ் கண்ட்ரோல். இந்த சோலார் சார்ஜ் கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். பாருங்க, இது வந்து 10 ஆம்ஸ் சார்ஜ் கண்ட்ரோல். மேக்ஸிமம் வந்து 10 ஆம்ஸ் வரை நீங்கள் இதில் சப்ளை வந்து இன்புட் கொடுத்துக்கலாம். 10 ஆம்ஸ் சார்ஜ் கண்ட்ரோல். பாருங்க, இப்படி தான் இருக்கும். இது கொஞ்சம் பழைய கண்ட்ரோல். உங்களுக்கு ஒர்க்கிங் காமிக்கிறதுக்காண்டி நான் உங்களுக்கு செட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க, இப்போ இந்த சோலார் சார்ஜ் கண்ட்ரோல்ல ஃபர்ஸ்ட் நம்ம லைன் கொடுக்கக்கூடியது வந்து பேட்டரி. நான் வந்து லித்தியம் பேட்டரி எடுத்திருக்கேன். பாருங்க, இது வந்து லித்தியம் பேட்டரி. இதை நான் செட் பண்ணி எடுத்திருக்கிறேன். நீங்க வந்து இந்த பேட்டரி போடணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. நீங்க வந்து யூஎஸ்பி பேட்டரி வந்து போட்டா போறோம். யூஎஸ்பி பேட்டரி அப்படின்னா உங்களுக்கு யூஎஸ்பி கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய அந்த யூஎஸ்பியில கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த பேட்டரி தான். இது வந்து நான் சும்மா இருக்கிறத வச்சு போட்டிருக்கேன். நான் அந்த பேட்டரி வந்து எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஸ்கிரீன்ல போடுறேன். பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த பேட்டரி. இது வந்து 12 ஆம்ஸ் 12 வோல்ட்ல நீங்க வாங்கிக்கிடணும். பாருங்க, அதுக்கப்புறம் 2 லைட்டு, டிசி லைட்ல 2 லைட்டு, 9 வாட்ஸ்ல 2 லைட் எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு போர்டு.
இந்த போர்டில் 2 சுவிட்ச் மொத்தம் தான் யூஸ். 2 சுவிட்ச் வந்து நான் லைட்டுக்கு கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் எப்படி லைன் கொடுக்கணும்னு சொல்கிறேன் பாருங்க. இப்போ சோலார் பேனல் 50 வாட்ஸ் நான் சொன்ன மாதிரி இதான் லூம் சோலார் கண்ணாடி. இதில் வந்து ப்ளஸ் மைனஸ் 2 லைன் வரும். நான் ப்ளஸ் மைனஸ் வந்து மார்க் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்க. இது ப்ளஸ், இது மைனஸ். அதாச்சும் கண்ணாடியில இருந்து வரக்கூடிய ப்ளஸ் மைனஸ் இந்த 2 லைனை நம்ம வந்து சோலார் சார்ஜ் கண்ட்ரோலில் கொடுக்க போகிறோம் பாருங்க. இதான் சோலார் சார்ஜ் கண்ட்ரோல் சொன்ன மாதிரி. இதில் வந்து உங்களுக்கு இண்டிகேட் அதிலே கொடுத்துருப்பான் பாருங்க. சோலார் கண்ணாடி போட்டு அதிலே கொடுத்துருப்பான் ப்ளஸ் மைனஸ், பேட்டரி சிம்பிள் போட்டு அதுலேயும் ப்ளஸ் மைனஸ். இது வந்து லோடு. நான் லோடுக்கு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிட்டேன். லோடுனா அவுட்புட் நீங்கள் லைட்டு கொடுக்கக்கூடிய லைன். இதில் அவுட்புட் 2 லைன் எடுத்து வச்சிட்டேன். இப்படி தான் இருக்கும். அதாச்சும் சோலாரு ப்ளஸ்ஸு மைனஸு, பேட்டரி ப்ளஸ் மைனஸு, லோடு ப்ளஸ் மைனஸ் இப்படி தான் இருக்கும். இதில் நீங்கள் கொடுக்கக்கூடியது வந்து ஃபஸ்ட்டு வந்து பேட்டரி தான் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கொடுக்கணும். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பேட்டரி கொடுக்கணும்னு சொன்னோம். பேட்டரியில் வந்து உங்களுக்கு 2 லைன் இண்டிகேட் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு வந்து இந்த டேப் அடிச்சிருக்கிறது மைனஸ், இது வந்து ப்ளஸ். 2 லைன் ஒன்றா கொடுத்துருக்கனால இண்டிகேட்டர் டேப் அடிச்சிருக்கேன். உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் இது ரெண்டையுமே பேட்டரி சைடில் கரெக்டாக கொடுக்கணும். அதை வச்சு கண்ட்ரோலில் பேட்டரி சைடில் கரெக்டாக கொடுக்கணும். இப்போ பேட்டரி சைடு நமக்கு இந்த இருக்குது. அதில் ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ளஸ்ஸில் கொடுங்க பாருங்கள். சோலார் சார்ஜ் கண்ட்ரோலில் ப்ளஸ்ஸில் கொடுக்குறோம். ப்ளஸ்ஸில் கொடுத்து நல்லா டைட் வச்சிடணும். லேசாக டைட் வச்சிங்க அப்படின்னா ஒயர் ஹீட் ஆகும். நல்லா டைட் வச்சிடணும். டைட் வச்சுட்டு அடுத்து மைனஸில் கொடுக்கணும் பாருங்கள். இப்போ டிஸ்பிளே இது வரைக்கும் ஆன் ஆகலை. இப்போ நம்ம கொடுத்ததுக்கப்புறம் ஆன் ஆகும் பாருங்கள். மைனஸில் கொடுத்துட்டோம். மைனஸில் கொடுத்துட்டு அதையும் நல்லா டைட் வச்சுருங்க. பாருங்கள் நல்லா டைட் வச்சு இப்போவும் டிஸ்பிளே ஆன் ஆகிட்டு. அதாச்சும் பேட்டரியில் நமக்கு எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது அப்படின்னு அது காட்டுது பாருங்கள். ஃபஸ்ட் லைன் இதுதான். இது வந்து நம்ம லோடுக்கு ஃபஸ்ட்டே கொடுத்து வச்சிட்டோம். அதனால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த லைன் இருக்குது. நம்ம இப்போ மொதல் கொடுக்கக்கூடியது கண்ணாடி கொடுக்கக்கூடாது, பேட்டரி தான் கொடுக்கணும். பேட்டரி கொடுத்தாச்சு. பேட்டரியில் எவ்வளோ வோல்ட் இருக்குன்னு காட்டுது. 13.8 இந்த பேட்டரியில் இருக்குது அப்படின்னு டிஸ்பிளேல காட்டிடுது. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக தான் நம்ம வந்து சோலார் லைனை நம்ம கொடுக்க போகிறோம். அதாச்சும் இந்த 50 வாட்ஸ் லூம் சோலார் பவர் சப்ளையை நம்ம அதுக்கு அடுத்தபடி தான் கண்ட்ரோலுக்கு கொடுக்க போகிறோம். கண்ட்ரோலில் கரெக்டாக அதே மாதிரி கொடுக்கணும். பேட்டரி கொடுத்த மாதிரி ப்ளஸ் மைனஸில் சோலார் சைடில் கொடுக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட் எடுத்துக்கிறது வந்து இது வந்து மைனஸு, இது வந்து ப்ளஸ்ஸு. டேப் அடிச்சிருக்கிறது மைனஸு, டேப் அடிக்காத இந்த லைன் வந்து ப்ளஸ்ஸு. சோலாரில் இருந்து வரக்கூடியது கரெக்டாக உங்களுக்கு இண்டிகேட்டு அதில் இருக்க மாதிரியே கொடுங்க. தப்பான இடத்துல கொடுத்துட்டிங்கன்னா எல்லாமே பீஸ் ஆயிரும். சோலார் கொடுத்துருக்க இடத்துல தான் சோலாரை மாட்டலாம் பாருங்கள். இப்போ சோலாரு ப்ளஸ் எடுத்துருக்கோம். அந்த ப்ளஸ்ஸு சிம்பிளில் ரிமூவ் பண்ணிக்கிட்டு நல்லா டைட்டாகவே உங்களுக்கு மாட்டிடணும் பாருங்கள். நல்லா டைட்டாக மாட்டிடுங்க. இதையும் ஹீட் ஆகும். இப்போ வந்து சோலார் கண்ணாடியில் உள்ள ப்ளஸ் வந்து கண்ட்ரோலில் ப்ளஸில் மாட்டிட்டோம். மைனஸ் வருது. மைனஸில் மாட்டணும். இதையுமே நல்லா டைட்டாக மாட்டிடணும். இப்போ நம்ம டைட்டாக மாட்டிட்டோம். இப்போ பாருங்கள் உங்களுக்கு வந்து டிஸ்பிளேல என்னெல்லாம் காமிக்கும் அப்படின்னா 13.5 பேட்டரி வோல்டேஜ் காமிக்கி. அது போக உங்களுக்கு வந்து சோலார் சிம்பிள் போட்டு சார்ஜ் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு இண்டிகேட் காமிக்க பாருங்கள். உங்களுக்கு சோலார் பேனல்ல இருந்து பேட்டரி சார்ஜ் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு அந்த ஒரு ஏரோ மார்க் வந்து உங்களுக்கு ஃப்ளிங் ஆகிக்கிட்டே இருக்கும். இதுக்கு என்ன அர்த்தம்னா உங்களுக்கு வந்து இந்த சோலார் கண்ணாடியில இருந்து இந்த பேட்டரி வந்து சார்ஜ் ஆகிக்கிட்டு இருக்கு. அதாச்சும் கண்ட்ரோல் வழியாக இந்த பேட்டரி சார்ஜ் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். நம்ம எதுக்கு கண்ட்ரோல் மாற்றுறோம் அப்படிங்கிற வீடியோ நான் தனியாக உங்களுக்கு போட்டிருக்கேன். நம்ம லிஸ்ட்டில் போய் பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். கண்ணாடி எதுக்கு மாற்றுறோம், அந்த கண்ணாடியில் இந்த சோலார் சார்ஜ் கண்ட்ரோல் எதுக்கு மாற்றுறோம். பேட்டரியே போடுங்க. பேட்டரியிலேருந்து டேரெக்டாகவே சோலார் கண்ணாடியிலேருந்து டேரெக்டாகவே பேட்டரியை கொடுத்துடலாமே. எதுக்கு இந்த கண்ட்ரோல் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த கண்ணாடியிலேருந்து வரக்கூடிய அவுட்புட் வந்து ரெகுலரான ஒரு சீரான அவுட்புட்டாக இருக்காது. உங்களுக்கு 12 வோல்ட் கண்ணாடி தான். ஆனால் இதில் வரக்கூடிய வோல்ட் 24 வோல்ட் வரும், 22 வோல்ட் வரும், 20 வோல்ட் வரும், 18 வோல்ட் வரும். அதாச்சும் சூரிய ஒளிக்கு தக்கன அந்த பவர் சப்ளை மாறும். ஒரு லெவலாக இருக்காது. அதை தூக்கி நீங்கள் பேட்டரியில் கொடுத்தீங்க அப்படின்னா பேட்டரி வந்து பீஸ் ஆயிரும். ஏன்னா 12 வோல்ட் 14 வோல்ட்டில் சார்ஜ் ஆகக்கூடிய அந்த 12 வோல்ட் பேட்டரி 20 வோல்ட் வரும்போது அதிகப்படியான ஹீட் ஆகி பீஸ் போயிடும். அதனால தான் நம்ம கண்ட்ரோல் மாற்றோம். இந்த கண்ட்ரோல் என்ன செய்யும் அப்படின்னா, இதிலிருந்து வரக்கூடிய அவுட்புட் எவ்வளோ இருந்தாலும் இது ஒரு லெவல் பண்ணி 14னா 14 இந்த 14லேயே இந்த பேட்டரி சார்ஜ் பண்ணிட்டு இருக்கும். அதனால் பேட்டரிக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. இதுக்கு தான் நம்ம மாற்றோம். இதுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து லோடு எடுக்க போகிறோம் பாருங்கள்.
நம்ம சொன்ன மாதிரியே லோடு இந்த தான். அதில் லைட் படம் போட்டிருக்கோம், அதுலேயுமே ப்ளஸ் மைனஸ் இருக்கும். டிசி லைனை பொறுத்தளவு எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் வந்து இருக்கும். ப்ளஸ்ஸு மைனஸ் நீங்கள் மாறி கொடுத்தீங்கன்னா அது ஒர்க் ஆகாது, இல்லைனா அது வந்து பீஸ் ஆயிரும். ப்ளஸ் மைனஸை நம்ம கரெக்டாக கொடுத்தோம்னா எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் கரெக்டாக லோடு ஒர்க் ஆகும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருக்கோம். நம்ம அதுக்கு வந்து ப்ளஸ்ஸுக்கு சிவப்பு ஒயர் எடுத்துருக்குறோம், மைனஸுக்கு இந்த மஞ்சள் ஒயர் எடுத்துருக்கோம். இது எங்கே கொண்டு போயிருக்கோம் அப்படின்னா நேராக பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்ச் போர்டு, இந்த சுவிட்ச் போர்ட்டில் ப்ளஸ் மைனஸு ப்ளஸ்ஸு ஜாயின் கொடுத்துருக்கோம். அதான் இன்புட்டாக அந்த சுவிட்ச் போர்டு கொடுத்துருக்கோம். பாருங்கள் எவ்வளோ பெரிய சுவிட்ச் போர்டு வந்து உங்களுக்கு தேவையான விஷயம் இல்லை. என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் வீடியோவில் சொன்ன மாதிரி இருக்கிறத வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். இந்த 2 சுவிட்ச் மட்டும் தான் ஒர்க்கிங்க. நீங்கள் இதுக்கு 2 மாடல் போட்டாலே போகிறோம். 2 மாடல் இவ்வளோ தான் இருக்கும் சைஸு, 2 சுவிட்ச் மாட்டிக்கலாம். பாருங்கள் இந்த சுவிட்ச் போர்டுக்குள்ளே ஒரு கனெக்ஷன் உள்ளே எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். சிம்பிள் நம்ம எலக்ட்ரிக்கல் போர்ட்டில் சப்ளை பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு இதுலேயும் லோடு கொடுக்கணும். 2 லைட்டு இப்போ பாருங்கள். ரெண்டு லைட்டை வச்சுட்டேன்னா ரெண்டுமே 9 வாட்ஸ் 12 வாட்டில் ஒர்க்காகக்கூடிய லைட்டு. உங்களுக்கு ஏசி லைட் ஏதாச்சும் ஈபியில் ஒர்க்காகக்கூடிய லைட்டு மாதிரி அவ்வளோ ஒரு பிரைட்னஸ் பாலிச்சுன்னு இருக்கும். உங்களுக்கு இருட்டு டயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கடைகளுக்கோ ஒரு கரண்ட் இல்லாத பகுதிகளுக்கோ ஒரு வீட்டுகளுக்கோ இந்த மாதிரி லைட்டு இந்த மாதிரி செட்டப்பில் 50 வாட்ஸில் போட்டிங்கன்னா போடுறோம். ரொம்ப அதாச்சும் சோலார் செட்டப்னா லட்சக்கணக்கில் ஆகுமா, 50,000 60,000 ஆகுமா அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். அது ஆகக்கூடிய பட்ஜெட் வந்து ஆகும். அதாச்சும் நீங்கள் போடக்கூடிய லோடை பொறுத்து ஆகும். நம்ம வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் வீட்டுக்கு அதாச்சும் ஒரு சிம்பிளாக ஒரு லைட் எடுத்தால் போகிறோம், வெளிச்சத்துக்கு ஒரு வீட்டுக்கு லைட் எடுத்தால் போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த செட்டப் வரும் 5000க்குள்ளே முடிச்சிடலாம். உங்களுக்கு ரேட்டெல்லாம் நான் கடைசியில் சொல்கிறேன், என்னென்ன ரேட் வரும்னு கடைசியில் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், முதல் சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். பாருங்கள் முதல் லைட் எரியுது. எவ்வளோ ஒரு பிரைட், நான் ஏதாச்சும் பகலில் நான் யூஸ் பண்ணுற உங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுனால உங்களுக்கு வந்து அவ்வளோ தெரிய மாட்டேங்குது, இருட்டுக்குள்ளே பளிச்சுன்னு எரியும். 2வது சுவிட்ச் ஆன் பண்ணுறோம் பாருங்கள். ரெண்டுமே நல்ல பிரைட்னஸில் எரியுது. உங்களுக்கு வெயில் வந்து எப்படி இருக்குது பாருங்கள், ஏரியா எப்படி இருக்குது. இவ்வளோ வெளிச்சத்தில் அது உங்களுக்கு பிரைட்னஸ் தெரிய மாட்டேங்குது. இவ்வளோ ஒரு பப்ளிக்கான இடம், நான் வீட்டு மொட்டை மாடியில் வச்சு எடுக்கிறேன், அதனால் இவ்வளோ ஒரு பப்ளிக்கான வெளிச்சத்தில் வெயிலில் வச்சு எடுக்கிறதுனால இந்த பிரைட்னஸ் உங்களுக்கு வந்து தெரியாது. பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு எரியும். ரெண்டுமே நல்ல பளிச்சுன்னு எரியக்கூடிய லைட்டுகள். பாருங்க மக்களே, நான் லைன் கொடுத்துருக்கதை உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த சுவிட்ச் போர்டை கலாட்டி அந்த 2 சுவிட்ச் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம சொன்ன மாதிரி இவ்வளோ பெரிய போர்டு தேவையில்ல, 2 மாடல் போர்டே உங்களுக்கு போகிறோம். அதே சிம்பிளாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்டரு, அது போக இன்னொரு ஹோல்டரு, இந்த 2 ஹோல்டருக்கு தான் நம்ம லைன் எடுத்துருக்கிறோம் 2 சுவிட்சில் இருந்து. பாருங்க அந்த 2 ஹோல்டரில் உள்ள மைனஸையும் நம்ம காமன் பண்ணி ஒரு கருப்பு ஒயர் எடுத்துருக்குறோம். அது போக 2 ஹோல்டரில் உள்ள ப்ளஸ்ஸு அந்த ஒரு ப்ளஸ்ஸை ஒரு சுவிட்சிலையும் இன்னொரு லைட்டில் உள்ள ப்ளஸ்ஸை இன்னொரு சுவிட்சிலையும் நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கு பொதுவாக ஒரு மஞ்சள் ஒயர் எடுத்து பேஸ் கொடுக்கறதுக்காண்டி கொடுத்துருக்குறோம். இந்த 2 சுவிட்ச் தான் ஒர்க்கிங்க. பாருங்கள் இது வந்து பேஸு, இதுக்குள்ள டம்மியாக நம்ம விட்டுருக்கோம். அந்த மஞ்சள் வந்து பேஸு, அந்த கருப்பு வந்து மைனஸு. இதுதான் கனெக்ஷன். உங்களுக்கு சிம்பிளான கனெக்ஷன் தான். நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஓரளவு தெரியும், நாலேஜ் உள்ளவங்களுக்கு. தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை நான் உங்களுக்கு இன்புட் உள்ளே வந்து எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் போட்டிருக்கேன். ரொம்ப ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை. பாருங்கள் மைனஸை காமன் பண்ணி கருப்பு ஒயராக எடுத்துருக்குறோம். ப்ளஸ்ஸை 2 சுவிட்சுக்கு கொடுத்து மஞ்சள் வேற ஒரு காமனாக ஃபேஸுக்கு கொடுத்து நம்ம எடுத்துருக்கோம். அவ்வளோதான். எலக்ட்ரிக்கல் போர்ட்டில் சப்ளை பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு இதுலேயும் லோடு கொடுக்கணும். 2 லைட்டு இப்போ பாருங்கள். ரெண்டு லைட்டை வச்சுட்டேன்னா ரெண்டுமே 9 வாட்ஸ் 12 வாட்டில் ஒர்க்காகக்கூடிய லைட்டு. உங்களுக்கு ஏசி லைட் ஏதாச்சும் ஈபியில் ஒர்க்காகக்கூடிய லைட்டு மாதிரி அவ்வளோ ஒரு பிரைட்னஸ் பாலிச்சுன்னு இருக்கும். உங்களுக்கு இருட்டு டயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கடைகளுக்கோ ஒரு கரண்ட் இல்லாத பகுதிகளுக்கோ ஒரு வீட்டுகளுக்கோ இந்த மாதிரி லைட்டு இந்த மாதிரி செட்டப்பில் 50 வாட்ஸில் போட்டிங்கன்னா போடுறோம். ரொம்ப அதாச்சும் சோலார் செட்டப்னா லட்சக்கணக்கில் ஆகுமா, 50,000 60,000 ஆகுமா அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். அது ஆகக்கூடிய பட்ஜெட் வந்து ஆகும். அதாச்சும் நீங்கள் போடக்கூடிய லோடை பொறுத்து ஆகும். நம்ம வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் வீட்டுக்கு அதாச்சும் ஒரு சிம்பிளாக ஒரு லைட் எடுத்தால் போகிறோம், வெளிச்சத்துக்கு ஒரு வீட்டுக்கு லைட் எடுத்தால் போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த செட்டப் வரும் 5000க்குள்ளே முடிச்சிடலாம். உங்களுக்கு ரேட்டெல்லாம் நான் கடைசியில் சொல்கிறேன், என்னென்ன ரேட் வரும்னு கடைசியில் சொல்கிறேன். இப்போ பாருங்கள் முதல் சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். பாருங்கள் முதல் லைட் எரியுது. எவ்வளோ ஒரு பிரைட், நான் ஏதாச்சும் பகலில் நான் யூஸ் பண்ணுற உங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுனால உங்களுக்கு வந்து அவ்வளோ தெரிய மாட்டேங்குது, இருட்டுக்குள்ளே பளிச்சுன்னு எரியும். 2வது சுவிட்ச் ஆன் பண்ணுறோம் பாருங்கள். ரெண்டுமே நல்ல பிரைட்னஸில் எரியுது. உங்களுக்கு வெயில் வந்து எப்படி இருக்குது பாருங்க, ஏரியா எப்படி இருக்குது. இவ்வளோ வெளிச்சத்தில் அது உங்களுக்கு பிரைட்னஸ் தெரிய மாட்டேங்குது. இவ்வளோ ஒரு பப்ளிக்கான இடம். பாருங்க மக்களே, இப்போ நான் வந்து இந்த சுவிட்ச் போர்டு வந்து இந்த கலட்டி வச்சிட்டேன் அப்படின்னா அது கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. அதே மாதிரி ஒயர் கனெக்ஷன் கொஞ்சம் லூஸாக கிடக்கு அப்படின்னா கலட்டி வச்சிட்டேன். உங்களுக்கு சொல்கிறதுக்காண்டி சர்க்யூட் வந்து நான் சொன்ன மாதிரி அதுதான். இப்போ நான் கலட்டி வச்சுட்டு எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா நேரடியாக போட்டிருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரியில் உள்ள ப்ளஸ் மைனஸை டைரெக்டாக பல்பில் கொடுக்கலாம். இப்படியும் கொடுத்துக்கலாம். இப்படி கொடுத்தா உங்களுக்கு வந்து
டைரக்டா எரிஞ்சுக்கிட்டு ஒரு சுவிட்ச் கண்ட்ரோல் உங்களுக்கு நீங்க கொடுத்துக்கணும். ஏன்னா நம்ம சுவிட்ச் போட கழட்டிட்டு டைரக்டா கொடுத்ததுனால இப்போ வந்து சுவிட்ச் கண்ட்ரோல் இல்லை. நம்ம சுவிட்ச் கண்ட்ரோல் ஒன்று போட்டுக்கிடணும் அந்த லைட்டுக்கு. நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காண்டி உங்களுக்கு போடுறேன். இப்போ பாருங்க, சூரிய ஒளியில நம்ம பேனல்ல வந்து சார்ஜ் வந்து அதாச்சும் மின்னோட்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதை வந்து நம்ம டைரக்டா என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா சார்ஜ் கண்ட்ரோல்ல கொடுத்துருக்கோம். அந்த ஒயரை பிளஸ் மைனஸ் சார்ஜ் கண்ட்ரோல்ல கொடுத்துருக்கோம். பாருங்க, பிளஸ் மைனஸ் கொடுத்துருக்கோம். இப்போ சார்ஜ் ஆகிக்கிட்டு இருக்கு. பேட்டரி வந்து உங்களுக்கு வந்து சார்ஜ் ஆகிக்கிட்டு இருக்கு. லைட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதாச்சும் லித்தியம் பேட்டரி, இந்த லித்தியம் பேட்டரிக்கு சார்ஜ் ஆகிக்கிட்டு இருக்கு. பாருங்க, 2 லைட் எவ்வளவு பிரைட்னஸா எரியுதுன்னு பாருங்க. ரொம்ப சிம்பிள், நீங்களே மாட்டலாம். இந்த பொருட்கள் என்னென்ன ரேட்டு எங்க கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதாச்சும் 50 வாட்ஸ் மோனோ கிறிஸ்டல் பேனல். நான் வந்து மோனோ கிறிஸ்டல் வாங்கியிருக்கேன். இது கூட ஒரு 500 ரூபா. பாலி கிறிஸ்டல் வாங்கினீங்கன்னா 500 ரூபா கம்மி. இது ரேட்டு பாத்தீங்கன்னா ஒரு 3000 to 2800 3000 ரூபா பட்ஜெட் வரும் இந்த மோனோ கிறிஸ்டல். அதாச்சும் லூம் சோலார் வேற கம்பெனி பாத்தீங்கன்னா ஒரு 200 ரூபா கம்மியா வரலாம். இது ஒன்று வாங்கிக்கிடணும். அதாச்சும் ஒரு அப்ராக்சிமேட்டா சொன்னா 2800 ரூபான்னு வச்சுக்கோங்க. 2800 ரூபா மோனோ கிறிஸ்டல் 50 வாட்ஸ் பேனல். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 ஆம்ஸ் சோலார் சார்ஜ் கண்ட்ரோல். இந்த 10 ஆம்ஸ் சோலார் சார்ஜ் கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு வந்து ரேட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 500 ரூபா பட்ஜெட் வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 2 லைட்டு. ஒரு லைட் வந்து 150 ரூபா. 9 வாட்ஸ் பல்ப் வந்து ஒன்று வந்து டிசி லைட் வந்து 150 ரூபா. ஏசி லைட்னு வாங்கிடக்கூடாது, டிசி லைட்னு நீங்க கேட்கணும். டிசி லைட் வந்து 12 வோல்ட்ல டிசி லைட்னு கேட்டாதான் இந்த லைட் கிடைக்கும். அதாச்சும் பாக்குறதுக்கு வந்து ஏசி லைட் மாதிரியே தான் இருக்கும், ஆனால் டிசி லைட்டு. அதுக்கப்புறம் பேட்டரி. இது வந்து நான் சொன்ன மாதிரி இந்த பேட்டரி நீங்க யூஸ் பண்ண வேண்டாம். அதாச்சும் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க லித்தியம் பேட்டரி. நான் வந்து சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து யூஎஸ்பி பேட்டரி வந்து யூஸ் பண்ணுங்க. இப்போ ஸ்க்ரீன்ல காமிக்க பாருங்க, அந்த மாதிரி பேட்டரி யூஸ் பண்ணுங்க. அது வந்து 12 வோல்ட்ல 12 ஆம்ஸ் வாங்கிக்கோங்க. அது ஒரு 1200 ரூபா 1000 ரூபா பட்ஜெட்ல வரும். இதுதான் மொத்த பட்ஜெட்டே. பாத்தீங்கன்னா 2800 பிளஸ் ஒரு 500, அதுக்கப்புறம் ஒரு பேட்டரி ஒரு 1000 ரூபான்னு வச்சுக்கோங்க. 1200க்குள்ள வரும். 2 பேட்டரி 300 ரூபா, 150 300. இந்த செட்டப் மாத்திரம் இருந்துச்சுன்னா ஒரு இவ்வளவு பெரிய பகுதிக்கும் இந்த 2 லைட் எவ்வளவு ஒரு பிரைட்னஸ் இருக்கும்னு நைட் உங்களுக்கு வெளிச்சத்துல செக் பண்ணி காமிக்க முடியாது. எவ்வளோ பகல் உங்களுக்கு வந்து முடிஞ்சா நைட்டு வீடியோ நான் போடுறேன். இந்த பிரைட்னஸ் உங்களுக்கு வந்து ஒரு கரண்டே இல்லாத ஏரியாவுக்கு அவ்வளோ ஒரு லைட் வெளிச்சத்தை கொண்டு வரும். இது வந்து முக்கியமா யாருக்கு தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கடை வச்சிருக்கவங்களுக்கு. அதாச்சும் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடை, தள்ளுவண்டி கடைகள், இந்த மாதிரி கடை வச்சுக்கிறவங்களுக்கு இந்த செட்டப் வந்து ஒரு முக்கியமான ஒரு பயனுள்ள செட்டப்பா இருக்கும். ரொம்ப சின்ன ஒரு இடம் அமைப்பிலே இதை நீங்க பண்ணிடலாம். ரொம்பவும் இடத்த அடைக்காது. ஒரு சின்ன ஒரு இடம் இருந்தா போறோம், இதை நீங்க பண்ணிடலாம். பாத்தீங்கன்னா மக்களே, இந்த செட்டப் இருந்தாலே நீங்க உங்க வீட்டுல தனி ஒரு இபி லைனை, அதாச்சும் எலக்ட்ரிக்கல் பவர் சப்ளையை நீங்க கொண்டு வந்துடலாம். பிரைட்னஸ் குறையாம எரியுது பாருங்க, அவ்வளோ ஒரு பிரைட்னஸா எரியுது பாருங்க. கனெக்ஷன் நான் சொன்ன மாதிரி பிளஸ் மைனஸ் பேனல்ல இருந்து வரக்கூடிய பிளஸ் மைனஸ் வரை எடுத்து சோலார் சார்ஜ் கண்ட்ரோல்ல பிளஸ் மைனஸ்ல கொடுக்கணும். பேட்டரி பிளஸ் மைனஸ் எடுத்து சோலார் சார்ஜ் கண்ட்ரோல்ல பிளஸ் மைனஸ்ல கொடுக்கணும். அடுத்து லோடுக்குள்ள நீங்க எடுத்தாலும் சரி, நான் இப்போ லோடுக்குள்ள அப்போ எடுத்து காமிச்சேன். நான் டைரக்டா பிளஸ் மைனஸ் பேட்டரியிலே லோடு கொடுத்துட்டேன். இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரைட்னஸ் வந்து கொஞ்சம் கூடுதலா இருக்கும். லோடு வழியா கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மியாகும். அவ்வளவுதான். நான் பிரைட்னஸ் கொஞ்சம் கூட இருக்கட்டும் அப்படின்ட்டு உங்களுக்கு டைரக்டா பேட்டரியில இருந்து நான் கொடுத்துருக்கேன். இதுல ஒரு சுவிட்ச் கண்ட்ரோல் வந்து நீங்க மாட்டிக்கலாம். இதுதான் மக்களை கனெக்ஷன். நீங்களே இதை வந்து ஈஸியா ரெடி பண்ணிடலாம். எந்த ஒரு டெக்னீஷியன் தேவையில்ல. நான் சொன்ன லைன் மாதிரி நீங்க கரெக்டா கொடுத்தீங்க அப்படின்னா நீங்களே இதை வந்து செட் பண்ணிடலாம். இதுக்குன்னு சோலார் டெக்னீஷியன் யாருமே தேவையில்லை. பாருங்க, ஒரு 5000 பட்ஜெட்டுக்குள்ள நீங்க இதை பண்ணிடலாம். சர்க்கியூட்டை நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் எப்படின்னுட்டு. சிம்பிளா ஒரு சர்க்கியூட், அதாச்சும் உங்களுக்கு லைன் கொடுத்தது போக சிம்பிளா அந்த சர்க்கியூட் இப்படி இருக்கும் அப்படின்ட்டு நான் ஒரு சர்க்கியூட் காமிக்கிறேன். அந்த சர்க்கியூட் படியே நீங்க லைன் கொடுத்தா போறோம். அதே மாதிரி இந்த மொத்த பொருளுமே உங்களுக்கு வந்து அமேசான்ல கிடைக்கும். அமேசான்லேயே நீங்க வாங்கிக்கலாம். வேற எங்கேயுமே போக தேவையில்ல. உங்க லோக்கல் ஷாப்ல எதுவும் கிடைக்கல அப்படின்னா அமேசான்லேயே இந்த மொத்த பொருளும் கிடைக்கும். கண்ணாடி கிடைக்கி, கண்ட்ரோல் கிடைக்கி, பேட்டரி கிடைக்கி, லைட்டு கிடைக்கி. அது போக உங்களுக்கு ஒயர் தான் தேவைப்படும். இந்த பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்துல அமேசான்ல கிடைக்கிறதுனால நீங்க வந்து எங்கேயுமே தேடிய வேண்டாம், ஆர்டர் போட்டு நீங்க வாங்கிக்கலாம். நன்றி மக்களை. இதே மாதிரி மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோக்கு நம்ம சேனலை பின்தொடர்ந்து வைங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை நீங்க வந்து உங்களுக்கும் போக இது தேவைப்படுத ரொம்ப பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இதை வச்சு பயனடைஞ்சுக்கிடுவாங்க. முக்கியமா அந்த வீடியோ வந்து கரண்ட் இல்லாத பகுதிகளுக்கு, தள்ளுவண்டி கடைகளுக்கு, இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் கடைகளுக்கு இதுக்கு ரொம்ப ஒரு தேவையான ஒரு வீடியோ, ஒரு செட்டப்பு. இது வந்து நீங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணாதான் அவங்களுக்கும் இது வந்து சென்றடையும். நன்றி மக்களே, மீண்டும் சந்திப்போம்.